ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்டர் ப்ளீட்ஸோட பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக, ஏன்னா நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி வரணுங்கிறதுனால குட்டி குட்டியாக வந்துட்டு ஷேப் தள்ளி தள்ளி வச்சு நம்ம வந்து அயர்ன் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டில் பக்கம் பக்கமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நீட்டான ஒரு சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இப்போ சாரியை வந்து டேபிளில் போட்டுட்டு சாரியோட சொருகிற பக்கம் அதை வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை ரிவர்ஸில் அப்படியே வந்துட்டு தலைகீழாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க சாரி எடுத்து மடிச்சிடுங்க. ஒன்ஸ் வந்து உங்கள் சென்டர் ப்ளீட்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாரியோட அடுத்த பார்ட்டையும் நம்ம இப்போ மடிக்கலாம். சேம் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன மெஷர்மெண்ட் வச்சோமோ அதே மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க சாரியும் நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு செஸ்ட் ப்ளீட்ஸ் லைனையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் மடிச்சிருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு லைன் வர்ற மாதிரி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த மாதிரி மடிச்சிடுங்க. அப்புறம் லெஃப்ட்டு பார்டரை மடிச்சிடுங்க. அப்புறம் ரைட்டில் கொஞ்சம் மடிச்சிடுங்க. திரும்ப லெஃப்ட் டு ரைட். இவ்வளோதாங்க பாக்ஸ் ஃபோல்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி உமன்ஸ் டே.